இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரியாவை காமிக்கிறாங்க. அவள் ஸ்கூலில் அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், எனக்கு ஹாப்பியே இல்லை, ஏன்னா டாப் யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு இந்த மார்க் கம்மி தான் அப்படின்ற செட் அவ யோசிச்சுட்ருக்கா. நான் இன்னுமே நிறைய முயற்சி பண்ணணும்னு செட் அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர் அங்கே கூப்பிடுறாரு. உன்னோட சொந்த ஃபேமிலி உன்னை ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா, நீ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து போக போகிற, அவங்க பெரிய ரிச்சான ஃபேமிலி, ஸோ கண்டிப்பாக உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற சொன்னதும், அது எப்படி இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ கண்டுபிடிச்சாங்க, இது சாத்தியமானு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்படுறீல, கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவங்க பெரிய பணக்காரவங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு எதை பற்றி யோசிக்காமல் உடனே அவளோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு அங்கே போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட் நீ யோசிச்சு பாரு, நீ ஆர்கனைஜில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டுருக்க, பட் இப்போ வரைக்குமே உன்னை தேடி கண்டுபிடிக்க அவங்க எந்த முயற்சியுமே பண்ணாமல் திடீர்னு இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி உனக்கு தோணலையா, ஏதாச்சும் ஃப்ராடு வேலையாக இருக்காதா அப்படின்ற செட்டங்க கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவளுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியாது, நாங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் என்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே நீ பின்னாடி பேக் பண்ணி அனுப்பி வச்சு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போனதுமே மெய்டு தான் அவளை அங்கே கூப்பிடுறாங்க. உள்ளே போனதுமே பயங்கரமாக அங்கே கீழே போட்டு பொருள் எல்லாமே உடைச்சிட்டு அழுகிற சவுண்ட் அங்கே கேட்டுட்ருக்கு. என்னன்னு பார்த்தா அவள் காணாமல் போன பிறகு ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அவளோட நேம் ஜியா. அவள் தான் அங்கே பயங்கரமாக அங்கே கத்திட்டு அழுதுச்சுக்கா. இவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்து அவளோட பொசிஷன் போயிடும்ன்றதுக்காக. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் அழுதுச்சுக்காத, எங்கள் சொந்த பொண்ணு வந்துட்டா, இத்தனை வருஷமாக வளர்த்த ஓமையில் எங்களுக்கு பாசம் இல்லாமல் போயிருமா, நீமே எங்களோட பொண்ணு தான்மா, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவளோட பிரதர் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு, ஓ நீ தான் என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டரா, சின்ன வயசில் எங்களை விட்டுட்டு போனவளான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், எனது விட்டுட்டு போனேன்னா நீங்கள் என்னை தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா. இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுக்காம அவப்பாட்ட அங்கே அவளோட ஹோம்ஒர்க் எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ இவ வேணுக்குனே ஷோ பண்ணிட்டு இருக்கா, தன்னை பெரிய படிப்பாளின்னு காமிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப அங்கே பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் அந்த ஜியா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் யாரையுமே கண்டுக்கல. அவள் வேலையில் மும்பரமாக இருக்கவுமே பார்த்தீங்கல்ல இவ எவ்வளோ தூரத்துக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு, நான் இங்கே படிக்கிறதுக்குலாம் ஒன்றுக்கு லாய்க்கலாதவ மாதிரியும் பெரிய படிப்பாளி மாதிரி அவள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜியா ஏற்றி விட்டதுமே அதை கேட்டுட்டாங்க. அவங்க பிரதருக்கு கோவம் ஆகிட்டு, நீ என்ன தைரியம் தான் இத்தனை பேர் நின்றுட்டு இருந்தா, மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவன் கிழிச்சு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகி போயிடுது. அவமாயிட்டு அவள் வச்சிருக்க அந்த பென்சிலை வச்சு அவனை இன்ஜூர் பண்ணி விட்றா. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு ஃபஸ்ட்டு மேனர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கற்றுட்டு நீ மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணு, அடுத்தவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமாக தான் நீ பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே உடனே ஐயோ என்னால் தான் உங்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிட்டு இருந்தா. அவங்க பிரதர் அவங்க பேரண்ட்ஸ் அவளங்க சமாதானப்படுத்தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பெரிய ட்ராமா வருகே இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதி நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே திரும்ப அவங்க அம்மா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, இத்தனை வருஷமாக நீ ஆர்பனேஜில் வளர்ந்துருக்க, நீ எங்ககிட்ட இருந்து சின்ன வயசுலேயே மிஸ் ஆகிட்ட அப்படின்றத சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை நாங்கள் தேடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் இப்போ தான் நீ எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இந்த பொண்ணை தான் எங்களுக்காக அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கோம், இது உன்னோட சிஸ்டர் ஜியான்னு சைட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நீ ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவ, ஸோ குடும்ப சூழ்நிலை உனக்கு எதுவுமே புரியாது, ஓ இஷ்டத்துக்கு ஆர்ஃபனேஜில் இருந்த மாதிரியே இங்கே நீ இருந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணிவிட்டு முறைப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோமே. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு செம கடுப்பாக தான் இருக்குது. பேசாமல் அமைதியாக இருக்கும்போது நீ ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டமே அவங்க அப்பா சொன்னதுமே எக்ஸ் எல்லாமே எங்கள் வில்லேஜ்லேருந்து அவள் கொண்டு வந்திருக்கா. ஹீரோயின் ஆமாம் வீட்டுக்கு வரும்போது வெறுங்க விசிட் எப்படி வர முடியும், அதனால தான் என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை கொண்டு வந்தேன்னு சொன்னதும் அந்த ஜியா உடனே அங்கே அவளுக்கு ஏதோ அலர்ஜி ஆகிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டேக்கா. நீ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ சிஸ்டர், எனக்கு வான ஸ்கின், அதனால் இந்த கிஃப்ட்டை என் பேரண்ட்ஸ் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவங்க அம்மா என் பொண்ணு தான் முக்கியம், இந்த கிஃப்ட்டை தூக்கி அங்கே வெளியே எறிஞ்சிருங்கன்னு அந்த மெயிலிட்ட சொன்னதும் அதை கேட்டு
கேட்டுட்டு அவங்களுமே எடுக்க வந்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவள் எதுவும் பேசலாம், அமைதியாக இருக்கா. இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட முறைப்படி நாங்கள் உன்னை வெல்கமே பண்ணலைல, வெல்கம் டு த ஹோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ரூல்ஸ் புக் எல்லாமே ஹீரோயின் கையில் கொடுத்ததுமே அதை படித்து பார்த்தா ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது சுத்தமாக நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே வந்து நம்ம இருந்தாலுமே படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, இவ்வளோ ரூல்ஸ் என்னால் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு வந்து ஞாபக சக்தியுமே கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு அவள் வந்து பெரிய படிக்கிற பொண்ணுன்ற மாதிரி அங்கே காமிச்சிக்க மாட்டா. அதை பார்த்துட்டு அவங்க பிரதர் அங்கே ரொம்பவே வந்து ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ முட்டாள் தான் சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவங்க அப்பா உன்னோட இந்த உண்மையான ஹானஸ்டான வந்து விஷயத்தை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து உனக்கு இந்த ரூல்ஸில் வந்துட்டு எதை வந்து மாற்றணுமோ கண்டிப்பாக நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போங்க இதுக்கப்புறமே நீ வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க வேணாம், ஜியா படிக்கிற ஸ்கூல்லே உனக்கும் அட்மிஷன் போடுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. பட் ரொம்ப ஹாப்பியாகிடுது, இந்த ஸ்கூலில் படித்தா கண்டிப்பாக நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அந்த ரோஸ் வந்து இவன் வேணுக்குனே அப்பாவை வந்து ஃபூல் ஆக்கிட்டு இருக்கா, இவன் வந்து வரங்குள்ள எல்லாத்தையுமே அபகரிக்கணும்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பார்த்தா பெத்த பொண்ணுக்காக பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கே அந்த ரோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமாக நீங்கள் யாருமே எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்தது கிடையாது, என் ஆர்ஃபனேஜில் என்னோட பாட்டி தான் வளர்த்தாங்க, ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு எதுவுமே ரைட்ஸ் கிடையாது. ரெண்டாவது விஷயம், என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றப்ப உங்கள் இஷ்டத்துக்கு என்னை பற்றி நீங்கள் எந்த ஒரு ஒப்பீனியனும் கொடுக்க தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டா. நான் வந்து என்னோடய ரூமில் வந்துட்டு நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டிகிட்டு போய் என் ரூமில் நீங்கள் விட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே மெய்டை கூப்பிட்டு ரூமை கொண்டு போய் காமிக்க சொல்கிறாங்க. அந்த ஜியாக்கு அப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலைடா சாமி, வராமல் இருந்தால் சரிதான் செட் அவ யோசிக்கிறா. ஸோ ஒவ்வொரு ரூமையுமே மெய்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு எல்லா ரூமே பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ரூம் வந்து எல்லாமே அவளோட ஆர்ஃபனேஜை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப ஆசையாகிட்டு ஃபைனலாக ஒரு ரூமை சூஸ் பண்ணிட்டு வரா. அப்போ அந்த ஜியா, ஐ திங்க் சிஸ்டருக்கு என்னோட ரூம் தான் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து அதை சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல மாதிரி பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே அந்த அவங்க பிரதருக்கு கோவம் ஆகிட்டு, எப்போ பார்த்தாலும் நீயே இதுக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணணும், ஏன் அவளுமே பண்ணட்டுமே, லைஃப்பில் அவள் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து பாட்டி அங்கே வளர்த்த விதம் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ எனக்கு மற்றவங்களோட ரூமை வந்துட்டு வந்து வாங்கி அதில் இருக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை, என்னோடய ரூமை எனக்கு பிடிச்ச மாதிரி நானே வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிடுவேன், இந்த மாதிரி வந்து வேறவங்க ரூமில் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோமாயிட்டு போகிறா. அவளுக்கு கிளம்பி போனாலுமே அவங்க பிரதர் நான்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே அவளை வந்து பாதியோட தவிக்க விட்டுட்டு போயிடுறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம சாங் வர்றா, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவள்கிட்ட அங்கே பேச ட்ரை பண்ணாலுமே அப்பயுமே அவள் படிப்பில் மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன்கிட்ட எதுவுமே சரியாக அங்கே பேசவும் மாட்டா. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கே திரும்ப ஸ்கூலுக்கு போய் எங்கள் டீச்சரை மீட் பண்ணும்போது, இது வந்து காரணம் உங்கள் அப்பா தான், அவரால் தான் உனக்கு இங்கே வந்து கிடைச்சிருக்கு சீட்மே, ஸோ நீ அதை வந்துட்டு ஒழுங்காக பயன்படுத்திக்கிறணும், பேரை கெடுத்துக்க கூடாதுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன் டீச்சர்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க ஒரு டெஸ்ட்டு கொடுக்கணும் போல், அதுக்கு நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸ் ரூமுக்கு பசங்ககிட்டமே போய் அங்கே பேசி பார்க்க ட்ரை பண்ணுறா. பட் யாருமே அங்கே வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் முடிஞ்சதுமே திரும்ப அங்கே கிளம்பி போனால் நம்ம சாங் தான் அங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஐ திங்க் நான் லேட்டாக வீட்டுக்கு போயிடுவோம் என்னமோன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் போய் படிக்கணும், அதுக்காக தான் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கா. போனதுமே வீட்டில் போய் அங்கே அந்த ஜியா, நான் வந்து அங்கே சாங்கை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, நீ எதுக்காக அவரோட சேர்ந்து போன, நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதோ அவங்க பிரதர் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், எனக்கு வந்துட்டு அதை பற்றி எதுவும் தெரியாது, அவன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, என் வேலையை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு அங்கே வந்து போகிறா. பிறகு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க அம்மா அவளுக்காக வந்து ஸ்பெஷலாக சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவளை அங்கே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்குமே உனக்குமே வேணுமான்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபர் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், எனக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவை கிடையாது, இதை விட பெஸ்ட்டான ஃபுட் எல்லாம் எங்கள் ஆர்ஃபனேஜில் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவள் வேற இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் அங்கே ரொம்பவே சூப்பராக ஹீரோயின் எக்ஸாம் அங்கே வந்து எழுதிட்டு இருக்கா. ஏன்னா எல்லாமே அவள் படித்த கொஸ்டின்ஸாக வந்திருக்கு, அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. வீட்டில் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே அவள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்க பேசுகிறத கூட கேட்க விரும்பலை, இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஜியாக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்துமே அவள் தனிமையில் இருக்க மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு போய் அவள் படிச்சுட்டு இருந்தா. அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் கிஃப்டாக கொடுத்துட்ருக்காரு. இது வந்துட்டு உங்கள் பாட்டி வந்து உனக்காக கொடுக்க சொன்னதுமான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு, இது பாட்டி வந்து கொடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவள் வந்து இக்னோர் பண்ணிட்டு திரும்ப படிக்க ஆரம்பிச்சதுமே அவருக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து
உட்காரும்போது அவங்க பையன் வந்து, அப்பா நீங்கள் எதுக்காக அவளுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவ, அவளுக்கு ஒரு குடும்பத்தில் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுன்றது தெரியாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ கம்பெனி எல்லாத்தையுமே நம்மளோட ரியலான பொண்ணே வந்து சமாளிப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே அந்த ஜியாக் தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அங்கே அவருக்கு நம்ம ஆர்ஃபனேஜ்லேருந்து இவளை கூட்டிகிட்டு வந்து எதுவும் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு யோசனை வருது. அவன் மேலே இருந்தாலுமே ஒரு சின்ன பாசமே இருந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரமாக அங்கே வந்துட்டு சூப்பராக நம்ம ஹீரோயின் மார்க் வாங்கியிருக்கா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே யாருமே இவ்வளோ ஸ்கோர் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூப்பர் வந்து ஸ்டூடெண்ட்டாக அவங்க முன்னாடி அங்கே தோணிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் பிறகு அங்கே அந்த டீச்சரை போய் மீட் பண்ணிவிட்டு, எனக்கு வந்துட்டு பெரிய ஹையஸ்டான ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னு ஆசை, ப்ளீஸ் எனக்கு நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே, இதுக்கு நிறைய வந்து வழிகள் இருக்குமா, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா வந்து இங்கே அதிக மார்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னால் வீட்டில் இருந்து ஃபோக்கஸே என்னோடய படிப்பில் பண்ண முடியல, எனக்கு இங்கே ஹாஸ்டலில் ஏதாச்சும் ஒரு ரூம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டதும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தாங்க வீட்டில் எல்லாருமே அங்கே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அங்கே நம்ம ஜியாவை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இந்த டைமே அவள் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வாங்கியிருப்பா, அவள் பெரிய யூனிவர்சிட்டியில் போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல, ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருக்கா. அங்கே நம்ம சாங்குமே இருக்கான், அவனுக்குமே இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இரிட்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே டீச்சர் கால் பண்ணதுமே அவங்க அம்மாவுக்கு, பார்த்தீங்களா என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க அட்டென்ட் பண்ணதுமே, உங்கள் ஜியா இந்த டைம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக அங்கே வந்து மார்க் வாங்கியிருக்கா, அவள் ஃபெயில் ஆகிற லெவலில் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டினதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உடனே அவங்க அம்மா, ஐ திங்க் அவளுக்கு பெயிண்டிங்கில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது, அதனால் எப்படி பண்ணியிருப்பா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே, ஆமாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொல்லும்போது, ஆமாம் அவங்க வீட்டில் இன்னொரு பொண்ணுமே இருக்காங்களா அப்படின்ற செட் அவங்க கேட்டதுமே, உடனே அவங்க பிரதர் பார்த்தீங்களா வந்ததுமே இவள் வேலையை காமிச்சிட்டா, நம்ம மான மரியாதை போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாயிட்டு அங்கே டீச்சர்கிட்ட சாரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குறோம், இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு சொன்னதோ, என்னத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு யூனிவர்சிட்டிலே டாப்பாக வந்திருக்காங்க, இப்போ வரைக்குமே அந்த மாதிரி மார்க் யாருமே வாங்கினது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டினதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த ஜியாக்கு ஐயோ ஃபுல்லாக அட்டென்ஷனுமே இவளோட மேலே தானே போகும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உடனே அங்கே சூசைட் பண்ணிக்க போகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த வீட்டில் எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, ப்ளீஸ்மா நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், எல்லாம் காரணம் இவதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேலை அவங்க பழிய போட்டுட்டு இருக்கா. பட் அவளுக்கு எதை பற்றியுமே அங்கே வந்துட்டு கவலையே இல்லை, கூலாக அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவுமே, நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிரதருமே வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்ன வயசுலேருந்து நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு, எனக்கு இப்போ வரைக்குமே அவங்க மட்டும்தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் கிடையாது, உங்களை பற்றி எனக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் நான் எப்பயுமே ஏற்றுக்க போகிறதுமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அந்த ஜியாக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவள் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறாளேன்னு, நான் இப்போ என்னோட ரூமுக்கு போகிறேன், நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. கோமாயிட்டு நம்ம சாங், நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து பிஹேவ் பண்ணலாம் அந்த பொண்ணுகிட்ட, அப்போ வந்து பண்ண தப்ப எல்லாமே உங்கள் பொண்ணு ஜியா பண்ணியிருக்கா, அவள் பழையதுக்கு அவன் மேலே போட்டுட்ருக்கா, அவள் ஜெலஸாகி போய் பண்ணிட்டுருக்கா, ஆனால் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் இவளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோமானதுமே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜியாவுக்கு ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே என்னடா இவன் இவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்மே ஆயிட்டு இருக்கு. அப்போ உடனே அவங்க அம்மா, அவள் வந்துட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏன் பொண்ணுட்டு அவள் எப்படி டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுவான்னு சொல்லிட்டு கேட்டதும், அவள் உங்களோட ஒரிஜினல் பொண்ணு அவள் தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் எதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஏதாச்சும் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேற அவங்களுக்கு வந்து டவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ், நீ வந்து இந்த குடும்பத்தோட பொண்ணுன்றதை மறந்துட்டு எப்பயுமே படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேச்சு, உன்னோட ஸ்டைல், அதுக்கப்புறம் நீ வந்து போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாத்துலேயும் உன்னோட கவனம் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவள் ரொம்ப அமைதியாக, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரெண்டாவது நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு சுத்தமாக வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுகிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது, ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. சோப்பாங்க அவங்க பிரதருமே வந்து, இது எல்லாமே ஜியாவோட தப்பு தான், நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே, இதுக்கு நீ சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு, இதுக்கு லேட்மே ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கே உள்ளே வந்து போயிட்டுருக்கா.
ஸோ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் எங்கள் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளம்பும் போது அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது, உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு சொன்னதும் என்ன வந்து யார் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொன்னதுமே உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அங்கே கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு சொன்னால் புரியாதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு அங்கே பயங்கரமாக அழுதுட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்பா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகணுன்னாலுமே அங்கே மெயிலிட்ட வந்துட்டு நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா, எனக்கு அது கூட உரிமை கிடையாதான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அழுததோ நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, கண்டிப்பாக உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு வந்துட்டு அந்த மெயிலை பிடிக்கலன்னா உனக்காக நான் சேஞ்ச் கூட பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு, உன்னோட அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் நான் வந்து நல்ல அமௌண்ட்டுமே போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த லேடி அந்த ஃபோனை பிடுங்க பார்த்ததுமே அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு உன்னை விட பெஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவள் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதுமே அங்கே ஸ்டாப் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு முடிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்டலில் இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிவிட்டு நீ என்னம்மா வீட்டுக்கு வர இல்லை இப்போயாச்சும் பார்க்குறதுக்குன்னு சொன்னதுமே இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்கிறேன், எனக்கு படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது அவங்க பேரண்ட்ஸில் போய் இப்படிலாம் நீ பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர் அங்கே கால் பண்ணிவிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணுற வேலையால் எங்களுக்கு ஜியா இன்னுமே ரொம்ப நல்லா பண்ண தோணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்படின்னா ஓகே நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து அவ்வளவே தலையை தூக்கி வச்சு ஆடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவன் பேசின எல்லாத்தையுமே அங்கே வந்து ரெக்கார்ட் எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பி விட்றா. இவனோட உண்மை வந்து வெளியே வரட்டுன்றதுக்காக ஜியாவை மீட் பண்ணுறதுக்காக அவளோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் அங்கே வர்றாங்க. பார்த்தா அவள் பேரண்ட்ஸ் சேர்ந்துட்டே வேணுக்குனே இங்கே ட்ராமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா போல், யாருமே இல்லாதவங்க மாதிரி. எப்படி போயிட்டுருக்கு உன்னோட நடிப்பு எல்லாமே நான் அவங்க பேரண்ட்ஸ் கேட்டதுமே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் அவங்களோட ஒரிஜினல் பொண்ணு வந்ததுலேருந்து எல்லாருமே அவ்வளோதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே சொதப்பி போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ ஒன்றும் கண்டிப்பாக வந்து கவலைப்படாத, உன்னையவே அவங்க வந்துட்டு ரியலான வந்து பொண்ணாக வந்து ஏற்றுக்கிறணும், அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சாங்கை பார்த்தாங்க ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சுட்டு அவள் கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி வரணும் நல்லபடியான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இவர் புதுசாக இப்படிலாம் பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நேற்று போல் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருந்தா அங்கே சில ரவுடி பசங்க வந்துட்டு அவளை அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. உன் பையில் வந்துட்டு எவ்வளோ காசு இருக்கோ ஒழுங்கா நீ இந்த காசு எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அவங்ககிட்ட வந்துட்டு அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே நீ வந்துட்டு என்னை யாருன்னு அடையாளம் தெரியலையா, நீ வளர்ந்த ஆர்ஃபனேஜில் தான் நானுமே வளர்ந்தேன், உங்கள் பாட்டி தான் எனக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதாமே சொல்கிறான். இன்னுமே உன்னை பற்றி பாட்டி ஏகப்பட்ட விஷயங்களை உன்ட்ட எதுவுமே சொல்லலைன்ற விஷயத்தையுமே சொல்கிறான். என்னோட வீட்டுக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணதுமே உன்னை பார்த்தா வந்து ஏழை விட்டு பையன் மாதிரிலாம் தெரியலையே, நீ என்ன என் பாட்டிக்காக என் மேலே பரிதாபப்படணும் வீட்டிலையுமே கூட்டிகிட்டு போய் வச்சு பரிதாபப்படணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு உன்னை நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு, இவே ஏதாச்சும் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக. பிறகு வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இருக்க அவள் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, இதனால் வந்துட்டு பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா அவட்டு ஏதாச்சும் நம்ம நல்லது பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஜியாவுக்கு ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. உடனே அவள் பொய்யா கதையை சொல்கிறா, அவள் ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, நான் வந்து அவளோட ரெப்புடேஷன் கெட்டு போயிருந்தா இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன், பட் இருக்க அவள் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கான்னு சொன்னதும் அவங்க பிரதர் உடனே இவ வந்து உண்மையை பேசுகிற ஹரிச்சந்திரன் என்ற மாதிரி இங்கே பேசிட்டு இவ சொல்கிறதா உண்மைன்னு சொல்லிட்டு ஜால்ரா அடிக்கிறான். அங்கே அந்த ரவுடிங்க ஃபோட்டோ காமிச்சிட்டு இவங்க கூட தான் சேர்ந்து சுற்றுறான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாங்க வந்து போட்டு கொடுத்ததுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. பிறகு அந்த லீவ் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு பேசிட்டு திரும்ப அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்காக அவன் கூப்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சும்மா வந்துட்டு என் முன்னாடி போகிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் கூட ரொம்ப பிராண்டடான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. நீ அப்படிலாம் நினைக்காத, நான் வந்து உண்மையிலே தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்கள் பாட்டி வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உனக்கு தெரிய வேணாமா, அதுக்காக தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இவன் கூட தான் சுற்றிட்டு நீ வந்து குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட வந்துட்டு நான் எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. இவன் வந்து பாட்டியோட சொந்த
சொந்தக்காரன். ஸோ அதனால தான் என்னை வந்து மீட் பண்ண வந்திருக்கான். பாட்டி எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல, அதே மாதிரி தான் நான் அவனுக்குமே மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த பையன் பேசாமல் அங்கே வந்து போகும்போது அவங்க பேரண்ட்ஸுமே நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்றது எங்களுக்கு தெரியுது, பட் நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னதுமே நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை, நான் இன்னசென்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணுவேன், அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஜியாக்கு வந்துட்டு அவள் கொளுத்தி போட்ட தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கு. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ணுறேன் என்னோட கிளாஸ்க்கு முன்னாடி வச்சேன். பட் அப்போ அங்கே வந்துட்டு இந்த ஜியா எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு என் முன்னாடி மன்னிப்பு கேட்க தான் போகிறா, நீங்கள் அதை பார்த்துட்ருங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அந்த மீட்டிங்குமே காமிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ், நீ வந்து தப்பு பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு ஒத்துக்கோமா, நாங்கள் வந்துட்டு எதுவும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு ஒத்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்கள்கிட்ட எதுக்கு தப்பு பண்ணாமல் ஒத்துக்கணும், உங்களுக்கு எல்லா எவிடன்ஸுமே நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே பிரின்ஸிபல்மே நம்ம டாப்பர் மேல் வந்துட்டு என்ன வந்து தப்பான விஷயம் பழி போட்டிருக்காங்களோ அதை வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, அவங்கள நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்கள பேசுறதுக்காக கூப்பிடுறாரு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நைட் வந்துட்டு என்கிட்ட என்ன வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க ஆளுங்கன்றது உங்களுக்கு நான் எவிடன்ஸோட காமிக்கிறேன், பட் என் மேலே பொய்யா பழி போட்ட என் சிஸ்டர் ஜியாக்கு நீங்கள் தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எவிடன்ஸை போட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு டோட்டல் காலேஜுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அந்த ஜியாக்கு எதுவுமே புரிய மாட்டேது இந்த ஃபுட்டேஜ் எப்படி அவள் கைக்கு கிடச்சிச்சின்னு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. இவளை பார்த்தா விழுந்தடிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டேக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இதை எங்கள் வீட்டிலே வந்து பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கலாமே, நீ குடும்பமானத்தை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதுமே என்ன நான் ரோட்டில் வச்சு கேள்வி கேட்கும் போது உங்கள் குடும்பமான போலையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அவங்களுக்குமே என்ன பேசுகிறேன்னு தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா, நம்ம வந்துட்டு சின்ன ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வந்து போகணுமா, அவள் வந்து வரும்போது நம்ம வந்து இவ்வளோ பெரிய பணக்காரவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் ரொம்ப பார்த்து பயந்து போயிடுவா, அவளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குல்ல அப்படின்ற சொன்னதும் ஏன் அப்படி நீ சொல்லிட்டுருக்கா, அந்த பொண்ணுக்கு ரியாலிட்டி என்னமோ புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறப்ப ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டுருக்கான். இந்த ஜியாவை பார்த்தா ஹாப்பி ஃபேமிலியாக நாங்கள் எப்படி இருக்கோம் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இரிட்டேட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே சென்ட் பண்ணிட்டுருக்கா. பட் அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த மாதிரி அசிங்கத்தில் எனக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விடுறா. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு புவரான வீட்டுக்கு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே அந்த வீட்டுக்கு வந்ததுமே கண்டிப்பாக உனக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்காது, ஒரு பொண்ணை மாதிரி நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பாட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு என்னாச்சுன்றதையுமே அங்கே கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு இல்லாமல் போய் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டாங்க, தன்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவள் இல்லாத காலத்தில் அவள் எவ்வளோ வந்து சிரமப்பட்டான்ற எல்லாத்தையுமே அங்கே டீட்டெயில்ஸாக சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு கஷ்டமே வராது, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வெளியே போயிட்டு இருந்தாங்க. வந்துட்டு திரும்ப அவங்கள மாட்டிட்டு இருக்கான் அங்கே வந்துட்டு வார்னிங் கொடுக்கறதுக்காக. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு வேளை இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நானுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் வேலை பார்த்து அப்படின்றத அவள் சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அந்த பொண்ணுகிட்ட இப்படி போய் பேசுறதுக்கு, கூடி சீக்கிரம் நீ உண்மையை சொல்லிடணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவங்க குடும்பத்துக்காக ஏகப்பட்ட வந்து ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, அது மூலமாக காசு வருது, அவள் அவங்களுக்கு கொடுக்குறா, அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்றா. பிறகு அவள் எக்ஸாம் எழுதுறா, திரும்ப வேலைக்கு போகிறா, இப்படியே அவளோட ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு. ஃபைனலாக பார்த்தா ஹீரோயின் உண்மையிலே டாப் காலேஜில் வந்து என்ட்ருமே ஆயிடுறா. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜிலுமே அங்கே வந்துட்டு பிரின்ஸிபல் எங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி பெஸ்ட்டாக யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே ஹாப்பியாகிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம லீட் அவங்க கால் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே இந்த ஃபேமிலியோட சேர்ந்து நான் இருக்க போகிறது கிடையாது, என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபைனலாக ஒரு குட் பை சொல்ல போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா ஒரு பெரிய பார்ட்டி உனக்காக ஏற்பாடு பண்ணணுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு இன்வெஸ்டர் வர்றாரு, அவர் பார்த்தா அவங்க பையன்ட்ட கண்டிப்பாக வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு நம்ம வந்து போய் ஆகணும், எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கைக்குள்ளே எல்லாமே கொண்டு வரணும், அதுக்கு டார்கெட்டாக நீ வந்து அவங்க வீட்டு பொண்ணை தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின்மே அந்த பார்ட்டிக்கு அங்கே நம்ம சாங்கோட தான் சேர்ந்து கிளம்பி வந்திருக்கா. அங்கே எல்லாருமே வந்திருக்கும் போது அங்கே ஒரு ப்ளே பாய் மாதிரி ஒரு பையன் வந்துச்சுக்கான். வந்துட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டு பேக்கு கீழே விழுந்ததுமே அங்கே அந்த வாட்ச் எடுத்து அதுக்குள்ளே அங்கே வச்சுடுறா. ஸோ அப்போ அங்கே சாங் இவே இதுக்காக இங்கே வந்திருக்கா, இவே பொண்ணுங்களை வந்துட்டு ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பார்ட்டிக்கு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக லீமே வந்திருக்கா. அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிட்டு இவனை மாதிரி ஆளெல்லாம் எதுக்காக இங்கே வந்துட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தும் போது உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னோட பிரதர்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது, பட் நான் என்ன பண்ண முடியும், ஸோ அதுக்காக உன்னை இல்லைன்னு ஆக்க முடியுமா
இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் என்னோட கெஸ்ட், நீ வந்து மரியாதையாக பேசிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜியா தேவையில்லாமல் பேசுனதுமே ஹீரோயின், நீலாம் வந்து பேசுறதுக்கு நான் பதில் சொல்லணுமே அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை வேற அங்கே இன்சல்ட் பண்ணி விட்றா. இப்படியே வந்து அங்கே ஃபைட் போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ப்ளே பாய் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னோட வந்து எக்ஸ்பென்சிவான வாட்சை வந்துட்டு யாரோ திருடிட்டாங்க, இந்த பார்ட்டிலேருந்து யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்சை வந்து யார் எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா அவன் நேரடியாக நம்ம ஹீரோயினை தான் கையை காமிச்சிட்டு இருக்கான். அப்போ எங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து எதுவும் சொல்ல மாட்டோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, ஏன் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு டைம் கூட எனக்காக வந்து பேசாமல் உடனே ஓகே சொன்னீங்க, ஏன் நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன்ற வாசி உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு என்னை பார்த்தா இலக்காரமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்போ அந்த பையன் வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே அங்கே நம்ம சாங்குலேயுமே அவனை பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டாங்க. எங்களை மீறி நீ அவளை டச் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அந்த ஜியா, சிஸ்டர் எதுக்காக வந்து உன்னை இவ்வளோ தூரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உனக்கு வந்துட்டு பயமாக இருக்கா, நீ திருடி இருக்கன்னு சொல்லிட்டு மாட்டிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஹீரோயே, நான் வந்து திருடினா தானே நான் வந்து பயப்படுறதுக்கு, என்னை செக் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு வந்து தயக்கமே கிடையாது, பட் உங்களையெல்லாம் என்னோட ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு செக் பண்ணி ஆவோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நீ என்ன செக் பண்ணுறது, நானே என்னோட பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேனேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க திங்ஸ் எடுத்து அந்த வாட்ச் எடுத்து காமிச்சு, இந்த வாட்ச் தான் நான் உன்னோடதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே, என்னப்பா இந்த பொண்ணு உண்மையிலே வந்து அப்போ திருநாளான்னு சொன்னதுமே, இதை நான் திருட கிடையாது, யார் இது என் பேக்கில் வச்சாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும், உனக்கு யார் மேலே வந்து டவுட் இருக்குன்னு சொன்னதும் அந்த ப்ளே பாயை தான் அவள் கையை காமிச்சிட்ருக்கான். இவன் தான் பண்ணியிருக்கான், ஏன்னா இவன் வந்து எவ்வளோ பெரிய மனுஷன்றதை இங்கே வந்து எல்லாத்தையுமே காமிக்கணும்ல, அதுக்காக தான் இவன் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ வந்திருக்க கெஸ்ட்டை இப்படிலாம் வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ கண்டவேலாம் வந்து என்ன இன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு தயக்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ என்னவா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அப்போ அங்கே அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கு இருக்க வாய் ரொம்ப அதிகமாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹிட் பண்ண வந்ததுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம லீவ் பயங்கரமாக போட்டு அடித்ததுமே, என்ன தைரியம் தான் என் புள்ள மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ப்ளே பாயுமே, என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்படின்னா நீ வந்து என்ன அவளோட லவரான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த ஜியா, நீலாம் வந்துட்டு இப்படி குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு அவ வேற வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ப்ளே பாய் சொல்லிட்டு இருக்கான், இந்த லீ இருக்கான் பார்த்தியா, இவன் வந்து நம்ம ஸ்கூலோட செக்யூரிட்டி கார்டு தான், உன்னோட வந்து பெரிய வந்து ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்படிப்பட்ட வந்து ஆளை வந்து நீ பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான், இதை நீ ஓப்பன் பண்ணி காமியே, என்ன தெருவில் ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் விற்கிறத வாங்கிட்டு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அப்போங்க நம்ம லீமே, நீ வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் கண்டிப்பாக நீ ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பிளாக் கார்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஒரு செக்யூரிட்டி கார்டுகிட்ட பிளாக் கார்டு எப்படி இருக்கும், பெரிய பணக்காரி மாதிரி இவன் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. பட் அங்கே அங்கே கண்டிப்பாக வந்துட்டு இவன் ஃபேக்காக பெரிய பணக்காரி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான், இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து விட்டதே தப்பு, நம்ம குடும்ப மனத்தவே வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம லீ வந்து, அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு டவுட்டாக இருந்தா இதை கொண்டு போய் நீ வந்து செக் பண்ணி பாரு, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே வந்து அங்கே செக் பண்ணுறதுக்கு அங்கே கொடுத்து விடுறான். ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன எங்கள் வீட்டோட பொண்ணை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறமே நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஜியாவுமே, நீ லவ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனாக பார்த்து நீ லவ் பண்ணியிருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கார்டை லவ் பண்ணி குடும்ப மனத்தை வாங்குறியான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே ஹர்ட்ஃபுல்லாக வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அங்கே லீயே எல்லாரும் சேர்ந்து இப்படி இன்சல்ட் பண்ணுறாங்களேன்னு. பட் அங்கே எல்லாருமே வாசலவே வந்து நின்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு, பாஸ் இது வந்து ஃபேக்கோ திருநதோ கிடையாது, இது ஒரிஜினல் பிளாக் கார்டு தான் சொன்னதோ அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம லியோட கம்பெனியில் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இங்கே வந்து கேட்டு வந்திருப்பான் போல். பட் வந்துட்டு அவங்க முன்னாடியே வந்து ஓவர ஆட்டம் போட்டதுமே அங்கே அந்த ப்ளே பாய்க்கு ரொம்ப பயமாயிட்டு, ஐயோ கடவுளை வசமாக மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு உடனே பம்பிட்டு அங்கே வந்துட்டு சும்மா வந்து நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு, இதான் உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டா, நான் வந்து உன்னோட டீல்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு அதுக்கப்புறம் தெரியும் எது உண்மையான என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் பேசுனதும் அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட போய் பேசிட்டு எல்லாத்தையும் அங்கே சரி பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இன்னுமே லீவ் வந்துட்டு பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல, ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டாச்சும் கடன் வாங்கியிருப்பான், சும்மா வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஃப்ராடு குடும்பத்தோடு சேர்ந்து இருந்திருந்து என் மைண்டே வந்துட்டு ரொம்ப க்ராப்ஸ் ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறமே நான் இங்கே இருக்க விரும்பலை, இந்த ஃபேமிலிக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே தேவை
கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அப்போ வேமா அங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கே போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பில்டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கேட்குறான். ஸோ ஹீரோயின் எனக்கு சுயமாக சம்பாரிச்சு என்னோட வாழ்க்கையை நடத்திக்க தெரியும், இந்த குடும்பத்தோட இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, எங்கே போவேன்னு கேட்டுட்டு இருக்க நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போனவங்க தான், புதுசாக உங்களுக்கு என்ன பாசமலை கூட்டிகிட்டு இருக்கு, உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே எனக்கு கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. கூடி சீக்கிரம் வந்து என்னோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லிச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம சாங்மே ரொம்பவே கோவமாயிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலுமே இந்த உருப்படாத ஜியாவுக்காக என்னோட வீட்டில் போய் மேரேஜ் பண்ண சொல்லி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க அப்பாவுக்கு அங்கே ஹார்ட்டில் பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே இந்த ஜியா ட்ராமா பண்ணுறா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பேரண்ட்ஸ் நீ எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்க, உன்னால் எதுவும் கிடையாது, அவள் ஆரம்பத்துலேருந்தே உருப்படாமல் தான் இருந்தா, இப்போ அவள் வீட்டை விட்டு போகிறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவங்க அம்மாவுக்கு கால் வந்துடுது. அதை கேட்டதுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்மளோட பொண்ணை ஒரு பெரிய வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசினதுமே அந்த ஜியா எப்பயுமே என் குடும்பத்துக்கு நான் லக்கியான பர்சன் தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ரொம்பவே அசிங்கமாக தான் தோணுது. பெத்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அடாப்டட் கேர்ளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்க ஒரு முட்டாள் குடும்பத்தை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நாங்கள் கொஞ்சம் காசை கொடுத்து நம்ம அவங்கக்கிட்ட இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட கடன்களுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இந்த பொண்ணை போய் ஏமாற்றிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே வெளியே வந்து நின்றுட்டு வெல்கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு யார் இவங்க என்ன இதுக்கு வெல்கம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மாங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறோமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லீமே சொல்லிடுறான், நாங்கள் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது, டாசன் குரூப்போட சேர்மன் தான் என்னோட அம்மா, அதோட டைரக்டர் நான் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நான் இது வந்துட்டு உனக்கு ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தெரியலாம், பட் வந்துட்டு உன் கூட சேர்ந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரவங்களா இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ அப்படிலாம் தப்பாக எதுவுமே நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரியுமே கேட்குறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் டைமே ப்ளீஸ் எங்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் இரு, நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவ, எல்லாருமே வந்து பணக்காரவங்க கெட்டவங்க கிடையாதுமா அப்படின்றத அவங்க சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே நம்ம லீ வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான் அவங்க ஃபேமிலியில் எப்பயுமே அந்த பொண்ணை எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம அவங்க லியோட அம்மா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, அவள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி அவள் பண்ணிக்கலாம், அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த ஜியாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய மில்லினர் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்கன்னு. பட் அவள் ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவங்களுக்கு பயாலஜிக்கல் டாக்டர் தான் தேவை, பட் நான் அவங்களோட அடாப்டட் டாக்டர் தான், உண்மை தெரிஞ்சால் அவங்க நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை பற்றி நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவளோட பேரில் 3% சேர்த்துமே மாற்றினதுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாக எழுறா. பிறகு அவங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டேக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து என்னோட பேரில் அங்கே வந்து 3% சேல்ஸுமே வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து பெரிய பேலஸ்லேயுமே வந்து வாழ போகிறேன், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு சொந்தமாக்கிடுவேன், பட் அதுக்கு தடையாக இருக்கிறது ஒரே ஆள்னா அவங்களோட பொண்ணு மட்டும்தான், அவளை வந்து இந்த வழியில் இல்லாமல் பண்ணணும்னு அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ அங்கே ஒரு பார்ட்டிக்காக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு அங்கே கிளம்பி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கா. அங்கே அவளை உள்ளே அனுப்பி விட்டுட்டாங்க நம்ம லீ அவங்க அம்மாட்ட, அம்மா நான் வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீங்கள் எனக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுச்சேக்கான். ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது பார்க்குற எல்லாருமே வா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட குடும்பமே அங்கே உள்ளே வந்துட்டுருக்காங்க. அங்கே உள்ளே வந்துட்டு என்ன இவங்க பண்ணிட்டுருக்கா, இங்கேயுமே வந்து அசிங்கம் பண்ண வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் உனக்கு இங்கே இன்விடேஷனே கொடுக்கலன்றப்ப நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டருமே நீ கிடையாது, எதுக்காக இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படும் போது உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு என்ன சவகாசம் இருக்குது, ஆல்ரெடி எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதுமே சம்மந்தம் இல்லைன்றப்ப நீ எந்த இன்விடேஷன் கார்டை வச்சு இங்கே உள்ளே வந்திருக்க, எங்களை வந்துட்டு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு இவன் வந்து இங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, முதல் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தாங்க நம்ம சாங் வந்துடுறான். என்னோட கெஸ்ட்டை என்னோட அனுமதி இல்லாமல் யார்
யார் வெளியே அனுப்புவாங்க, அவளை இன்வைட் பண்ணதே நான் தான் சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜியா நீ எதுக்காக வந்துட்டு அவளுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அவளை இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணாவே அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது, என்னதான் எப்பயுமே பொண்ணாக வச்சுட்டு இருக்காங்க, ஸோ நீ எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து சூஸ் பண்ணு, அது உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு அவள் சொல்கிறா. அப்பாங்க நீ இந்த கற்பனை காண்றதை நிப்பாட்டு, ரெண்டாவது அவள் வந்து உங்ககிட்ட இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காளா, நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்பாங்க அந்த பிளே பாய் வந்து அந்த ஜியாட்ட நீ தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை சூஸ் பண்ணுவேன், இவளை கண்டிப்பாக நான் வந்துட்டு பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவளுக்குமே வந்துட்டு இப்படி முட்டா பையன் தானே தேவை, உடனே வந்துட்டு அங்கே ரிலேஷன்ஷிப்பில் வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு ஒத்துக்கிறா. ஸோ அப்போ அவன் இவள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ இதுக்கப்புறம் இங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளுறதுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹோம் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கார்ட்ஸ் வச்சு வெளியே தள்ள சொல்லும் போது நீ இப்போ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, அப்படி பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸுமே அவளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, பட் உயிரோட மட்டும் விடுங்க, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே ரொம்ப கோவம் ஆகிட்டு கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும், ஏன்னா இந்த குடும்பத்தோட மருமகளாக வரப்போறவ யாருன்னு தெரியாமல் நீ தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என் கையில் இருக்க இந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு நீ வந்து யோசிச்சு பேசு அப்படின்றத அவள் சொல்கிறா. சோப்பாங்க நீ வந்து இப்படி ஃபேக்காக காமிச்சிட்டு நீ நம்ம இந்த வீட்டு மருமகளாக வரப்போகிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த பார்ட்டியே நம்ம ஜியாக்கு தான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க, அவள் தான் அந்த குடும்பத்தோட மருமகளாக வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை எப்படி நீ வந்து ட்ராமா பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிச்சிட்டு சாங்கையுமே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே போட்டு அடித்ததுமே சாங் அங்கே விட்டுட்டு நீ அவன் மேலே கையை வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவனையுமே போட்டு அடித்து அவனுக்குமே அங்கே பிளட் வந்துடுது. சோப்பாங்க அந்த ஜியா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நம்ம குடும்ப மனத்தவே இங்கே வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, பெத்த பொண்ணை இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும் நீ எது பேசுகிறா இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட பேசுமா அப்படின்றத அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் வந்து தப்பு பண்ணால் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு சொல்லும் போது அந்த ஆளுமே பெல்ட்டை கழட்டிட்டு கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இது உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரும்போது அப்போ அங்கே நம்ம சாங் வந்து ஊடால காப்பாற்றிடுறான். அப்போ அவங்க பிரதர் வந்து எதுக்காக நீ இப்படி எப்போ பார்த்தாலும் காப்பாற்றிட்டு இருக்க, ஏன்னா அவளுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அங்கே லீவ் வந்துடுறான். உங்களுக்கு இருக்க ரொம்பவே திமிர் ரொம்ப அதிகமாகிருச்சு, கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு வந்ததுமே அந்த பிளேபாய் வந்து அங்கே வந்து ஓவரை வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவன்கிட்ட வந்து வம்பு வளர்த்ததுமே அவ்வளோதான் போட்டு அடி வெளுத்து விட்டுறான். உனக்கு வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு அவன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஜியாமே வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு ஒன்றை மாதிரி செக்யூரிட்டி கார்டெலாம் ஃபேக்காக வந்து பணக்கார மாதிரி நடிக்கிறவனுக்கு இங்கே இடம் கிடையாது, மரியாதையோட நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் வேற ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நாம் ஹீரோயினோட பிரதருமே உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சதுமே லீ வந்து செம கடுப்பாய் போயிட்டு ஓங்கி ஒரு கிக் வச்சான். பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே என்னடா நடக்குதுன்னு எதுவுமே புரியாமல் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பிளேபாய் அவங்க அப்பாட்ட அங்கே கால் பண்ணிட்டு அங்கே வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடோட பேசிகிட்டு இருக்காங்க ஹெல்ப் கேட்குறதுக்காக. அப்போ அவங்க அப்பா நானே உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினச்சேன்ப்பா, அந்த வீட்டோட உண்மையான மருமகளாக வரப்போகிற பொண்ணோட கையில் வந்து பிரேஸ்லெட் இருக்குன்னு சொன்னதுமே அப்போ அவன் இந்த ஜியாவோட கையை பார்த்தா அவள் கையில் எதுவும் இல்லை, நம்ம ஹீரோயினோட கையில் இருக்கோமே அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை திரும்ப தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியே அவன் நீடன் பண்ணிட்டாங்க. சாரி கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஷாக்காகி போயிடுது எல்லாருக்குமே. ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் வேறு ஆகிட்டு இருக்கு. நீ எப்படி வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறலான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வாய முடிட்டு பேசாமல் எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம லீயோட அம்மாங்கவுமே வந்துடுறாங்க. யாருக்கு தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கையை வைப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணை போய் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இவன் வந்துட்டு நல்லவ கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீங்கள் ரொம்ப அப்படியே சோறு போட்டு வளர்த்து இத்தனை வருஷமாக என் பொண்ணுன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, அவரை ரொம்ப நல்ல பொண்ணான்னு சொல்லிட்டு நம்ம லீ அவள் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து உங்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவங்க எக்ஸ்போஸ் ஆனதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவளுமே ஃபைனலாக மாட்டிக்கிட்டமேனு ஒத்துக்கிறா. ஆமாம் நான் வந்துட்டு இப்போ எனக்கு எவ்வளோ காசு தேவையோ அது எல்லாத்தையுமே இவங்க குடும்பத்திலேருந்து எடுத்துட்டேன், எனக்கு வந்துட்டு காசுக்காக தான் இவங்க குடும்பத்தை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க குடும்பம் பேங்க் கிராப்ட் ஆயிடுச்சு, இவங்க சவகாசம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் உடனே நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே அவங்க ஃபேமிலி அங்கே சாரி கேட்டுட்டு அவளை ஏற்றுக்கிற சொல்லி அங்கே பேசினதுமே உங்களுக்கு எனக்கு என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்கள் எனக்கு தேவை கிடையாதுன்னு அவளுமே சொல்லிடுறா. ஸோ வந்து பெத்த பொண்ணை விட்டுட்டு மற்றவளை நம்பினதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருது. ஃபைனல் அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது நம்ம சாங் வந்து அவட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. பட் நம்ம ஹீரோயினோட படிப்பில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இப்படி உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு இப்போ டைம் கிடையாது, நான் படித்து முடிச்சு வாழ்க்கையில் நான் முன்னேறணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவன்கிட்ட இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ
காமிக்க சொன்னதுமே அவனுமே அவளோட ரிசல்ட்ஸனுக்கு அங்கே மரியாதை கொடுத்து எங்கள் ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.